அனைவருக்கும் வணக்கம். நான் ராசு நர்ஷித். குமரி அறிவியல் பேரவை 2025-2026 ஆண்டின் உணவே மருந்து என்னும் நிகழ்ச்சிக்காக சத்தான உணவுகளை செய்ய இருக்கிறேன். அதில் முதலாவதாக கருப்பு உளுந்து லட்டு செய்ய இருக்கிறேன். முதலில் நாம் சத்தான உளுந்து லட்டு செய்ய இருக்கிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் 750 கிராம் கருப்பு உளுந்து, சிறிதளவு நெய், சிறிதளவு ஏலக்காய், 1 கிலோ கருப்பட்டி. முதல்ல நம்ம கருப்பு உளுந்தை நல்லா வறுக்கணும். அடி பிடிக்காம கருக்காம நல்லா வறுக்கணும். நல்லா மணம் வர வர இதை நல்லா வறுக்கணும். இதை நம்ம அடி பிடிக்காமல் கருக்காமல் நல்லா மணம் வர வர நல்லா வறுக்கணும். நம்ம இதை தொடர்ந்து வறுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இதை நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இதை சுத்தமாக கழுவி வெயிலில் நல்லா உணர வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை நல்லா வறுக்கணும். இந்த கருப்பு உளுந்து நம்மளோட போன்ஸோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா இதில் கால்சியம், அயன், பி விட்டமின்ஸ், ப்ராஸ்பரஸ், சிங்க், இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸு மினரல்ஸும் இருக்குது. இதனால் இது நம்மளோட இம்யூனிட்டி ப்ரொடெக்ஷனை பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்மளோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும், டைஜஷனை ஹெல்ப் பண்ணும், நம்மளோட போன்ஸோட ஸ்ட்ரென்த்தை மேம்படுத்தும். அந்த ஹார்ட்டோட ஹெல்த்தையும் இது நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்து நல்லா வாசனை தருது. அதாவது இது முக்கால்வாசி நல்லா வறுந்துருக்குன்னு அர்த்தம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெரூன் கலரில் ஆகியிருக்கு, கொஞ்சம் டார்க் கோல்டு கலர். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டாச்சு. இனி இதை நம்ம ஆஃப் பண்ணி நல்லா ஆற வைக்கணும். இது நல்லா ஆறணும். அப்போ தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் போக முடியும். அடுத்த ஸ்டெப்புக்கு இப்போ நம்ம போக போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பட்டியை நம்ம நல்லா இடித்து வச்சுருக்கோம். இதை நம்ம பாகு காய்ச்சணும். பாகு காய்ச்சக்குள்ள அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளோட கருப்பட்டி கரைய டைமில் நம்ம நம்மளோட கருப்பு உளுந்தை நம்ம ஆற வச்சுக்கணும். இது நல்லா ஆறி இருக்குது. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி மாவாட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச கருப்பு உளுந்து நல்லா ஃபைன் ஸ்டேஜ் ஆட்டு நல்லா மாவு மாதிரி அரைஞ்சிருக்கு. இதை நம்ம அரிச்சு எடுத்துடலாம், சல்லடை பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம சாப்பிடும்ப இல்லைன்னா லைட்டாக நம்மளுக்கு அந்த திருன்னு இருக்கும், அது இல்லாமல் இருக்க வேண்டி நம்ம இதை சல்லடை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஃபைனாக நல்லா சல்லடை பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் அந்த மீதி இருக்கிறது. இதுதான் நம்ம சாப்பிடாம திருன்னு இருக்கும். அதனால தான் நம்ம இதை சல்லடை பண்ணி எடுத்துருக்கோம். இதை நம்ம சல்லடை பண்ணி எடுத்ததை இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஆற வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கருப்பட்டி பாகு காஞ்சாச்சு. இதை இனி நம்ம வடிகட்டணும். ஏன்னா இதில் தூசி, சின்ன சின்ன கல் எல்லாம் இருக்கும். இதை வடிகட்டின பிறகு திருப்பி நம்ம கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வரக்கு அதை ஒரு கூட சூடு பண்ணலாம். இதில் நம்ம வடிகட்டினதில் நிறைய கல்லெல்லாம் வந்திருக்கு, சின்ன சின்ன தூசி கல்லெல்லாம். இந்த காரணத்துக்கு தான் நம்ம இதை வடிகட்டணும்.
நம்ம வடிகட்டின இந்த கருப்பட்டி பாகை இன்னும் கொஞ்ச நேரம் கூட சூடுபடுத்தி இதை வந்து கட்டி பதத்துக்கு மாற்றணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச கருப்பு உளுந்து பவுடர். இது வந்து கருப்பட்டி பாகு ஆற வச்சது. இப்போ நம்ம இந்த பவுடரில் வந்து 5-6 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக பிச்சு ஆட் பண்ணணும். இந்த மாதிரி அதை பிச்சு ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஏலக்காயை வந்து பிச்சு போட்டாச்சு. நம்ம ஏலக்காயை வந்து இந்த மாவுக்கு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறமா வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச கருப்பட்டி பாகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த லட்டை நம்ம டெய்லி ஒன்று வச்சு சாப்பிட்டா நம்மளோட முதுகெலும்பு ஸ்ட்ரென்த்து, கால்சியம், அயன், அடுத்து நம்மளோட டைஜஷன் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இந்த உணவே மருந்து நிகழ்ச்சியின் மூலம் நான் வந்து நிறைய உணவோட மருத்துவ குணங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து தேடம்ப. இந்த வாய்ப்பளித்த குமரி அறிவியல் பேரவைக்கு நன்றி.